ஜாவால அப்படி என்ன இருக்கு? ஏன் ஜாவா இவ்ளோ பூமிங்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 20 இயர்ஸ் நான் டிசிஎஸ்ல 2007ல ஜாயின் பண்ணேன். அப்பயே ஜாவாக்கு அவ்ளோ பூமிங் இருக்கும். ஏன்னா எங்க ஐஎல்பில எங்க டிசிஎஸ்ல ட்ரெய்னிங்கே ஜாவாலாம் குடுத்தாங்க எங்களுக்கெல்லாம். ஸோ அப்ப இருந்து இப்ப வரைக்குமே அந்த டெக்னாலஜில வந்து டவுன் டர்ன் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ என்ன ரீசன்? அது இவ்ளோ பூமிங்ல இருக்கிறதுக்கான காரணம்? நான் உங்ககிட்ட தான் ஸ்டார்ட்டிங்கில ஜாவா கத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்டின்னா, ஜாவா அப்டின்றது வந்து எல்லா டைப் ஆஃப் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல எல்லா இடத்துலயுமே வந்து ஜாவா இல்லாம இருக்காது. எனக்கு சிம்பிளா சொல்லு. ஜாவா ஈஸியா? கஷ்டமா? நீ பைத்தான் பெஸ்ட்ன்னு சொல்லுவியா? ஜாவா பெஸ்ட்ன்னு சொல்லுவியா? பைத்தான் எப்படி நீங்க ஈஸியா சின்டாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாரி ஜாவாவ கொண்டு வந்துட்டாங்க. பட் ஜாவா 21லலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் மெயின் மெத்தட் போட்டா போதும். ஒரு ஃப்ரெஷர் நம்மள்ட்ட வந்து படிக்கிறாங்க. அவங்க எவ்வளோ லேக்ஸ் பேஸ் ஆவாங்க. அதே மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்ககிட்ட வந்தாங்கன்னா, எவ்வளோ சேலரி பேஸ் பண்றீங்க? மோஸ்ட்லி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ட்ரை பண்றப்ப, கண்டிப்பா வந்து இப்போ ஒரு 5 லேக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க 15-20 வரையும் டார்கெட் பண்ண முடியும். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அப்படின்றப்போ ஒரு 8லருந்து 10 லேக்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள புஷ் பண்ண முடியும். ஹாய் கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, ஜாவா டெக்னாலஜி ஏன் இவ்வளவு எவர்கிரீனா பூமிங் ஸ்டேஜ்லயே இருக்கு அப்டின்றத நம்ம கூட ரமேஷ் வந்திருக்காரு. அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ரமேஷ் யார் அப்டின்னா, மோர் தென் 13 இயர்ஸ் ஐடில ஒர்க் பண்ணியிருக்காரு. ஐடி இண்டஸ்ட்ரிஸ்ல வேரியஸ் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃப்ரம் ஹெக்ஸாவேர், அதுக்கடுத்து ஐனாட்டிக்ஸ், அதுக்கடுத்து பிஎன்ஒய்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. கடைசியா சிடிஎஸ் அதாவது காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தாரு. இந்த எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயுமே அவர் வந்து ஜாவால தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. வேரியஸ் டொமைன் ஐ மீன் வேரியஸ் வெர்டிகல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் டெக்னாலஜி இஸ் காமன். அவர்ட்ட நம்ம ஜாவால இருக்க பிளஸ் என்ன? மைனஸ் என்ன? மைனஸ்ன்னு உண்மையிலே ஜாவால இருக்கா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. பிகாஸ் நானும் மோர் தென் 20 இயர்ஸா ஐடி இண்டஸ்ட்ரீஸ அ அ ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஜாவால ஓப்பனிங்ஸ் குறைஞ்சதே இல்ல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு ரமேஷ கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நீங்க வந்து ஜாவா படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஜாவா டெக்னாலஜி சூஸ் பண்ணலாம்னு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவ கண்டிப்பா எண்ட் வரைக்கும் பாருங்க. நான் சும்மா பேருக்காக சொல்லல. கண்டிப்பா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கேட்ச் பண்ணிக்கலாம். இட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யர் கேரியர். ஓகே, லெட்ஸ் வெல்கம் ரமேஷ். ஹாய் ரமேஷ். ஹாய் சார். ஆக்சுவலி ரமேஷ், நான் ஸ்ட்ரெயிட்டாவே கொஸ்டின் வந்துடுறேன். ஜாவால அப்படி என்ன இருக்கு? ஏன் ஜாவா இவ்ளோ பூமிங்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 20 இயர்ஸ் நான் டிசிஎஸ்ல 2007ல ஜாயின் பண்ணேன். அப்பயே ஜாவாக்கு அவ்ளோ பூமிங் இருக்கும். ஏன்னா எங்க ஐஎல்பில எங்க டிசிஎஸ்ல ட்ரெய்னிங்கே ஜாவாலாம் குடுத்தாங்க எங்களுக்கெல்லாம். ஸோ அப்ப இருந்து இப்ப வரைக்குமே அந்த டெக்னாலஜில வந்து டவுன் டர்ன் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ என்ன ரீசன்? அது இவ்ளோ பூமிங்ல இருக்கிறதுக்கான காரணம்? ஸோ மெயின் ரீசன் உங்களுக்கும் ஜாவா ஐடியா இருக்கும் ஆல்மோஸ்ட். நான் உங்ககிட்ட தான் ஸ்டார்ட்டிங்கில ஜாவா கத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்டின்னா, ஜாவா அப்டின்றது வந்து எல்லா டைப் ஆஃப் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல எல்லா இடத்துலயுமே வந்து ஜாவா இல்லாம இருக்காது. ஸோ மெயின் ரீசன் வந்து அதோடைய ஃபீச்சர்ஸ் தான். ஸோ நார்மலா வந்து இப்ப நம்ம பேங்கிங் அப்ளிகேஷன், இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாரி வந்து இப்ப Netflix, Uber இந்த மாரி பெரிய பெரிய ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் ஆர் பெரிய பெரிய செக்யூரிட்டி பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து ஜாவா தான். ஸோ அதோட மெயின் ரீசன் வந்து ஜாவாவுடைய செக்யூரிட்டி அண்ட் அதோடைய எக்கோசிஸ்டம். அந்த ஜாவால வந்து ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பேஸ் வந்து ஜாவாவ கம்பேர் பண்றப்ப வேற எந்த டெக்னாலஜியுமே பக்கத்துல வராது. ஸோ அந்த ரீசன்னால தான் ஸ்டில் இப்பயும் ஆ ஜாவாக்கு இருக்கிற ஓப்பனிங்ஸ் வேற எந்த டெக்னாலஜிக்குமே இருக்கிறதில்ல. ஸோ அதான் மெயின் ரீசன். பிகாஸ் கரெக்ட்டா நீ சொல்றது. ஏன்னா நான் படிக்கிறப்ப நான் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா, நான் ஆரக்கிள் பிஎல்சிக்குள்ள ஒர்க் பண்ணேன். எனக்கு ட்ரெய்னிங் டிசிஎஸ்ல ஜாவால குடுத்தாங்க. பட் என்ன பிளேஸ் பண்ணது ஆரக்கிள் பிஎல்எஸ்கியூல தான். நான் ஆரக்கிள் பிஎல்சிக்குள்ள டவுன் டர்ன் பார்த்திருக்கேன். டாட்நெட்ல டவுன் டர்ன் பார்த்திருக்கேன். பிஹெச்பில பார்த்திருக்கேன். ரூபி ஆன் ரெயில்ஸ்ல பார்த்திருக்கேன். இந்த மாதிரி வேரியஸ் டெக்னாலஜிஸ் நான் பார்த்திருக்கேன். எல்லாத்துலயுமே டவுன் டர்ன் இருக்கும். சரியா? பட் இந்த ஜாவால டவுன் டர்ன் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட்ட ஜாவால சூஸ் பண்ணிட்டாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் பேங்க் இப்ப நீ சொல்ற யூபர்ன்னு வச்சுக்கோங்க. ஜாவா சூஸ் பண்றாங்க. அவங்க ஏன் ஃபியூச்சர்ல கூட மைக்ரேட் ஆகறக்கு மீன் அந்த ட்ரையே பண்ண மாட்றாங்க. அந்த அளவுக்கு அதுல அட்வான்டேஜஸ் இருக்கா? ஸோ அதான் சார் மெயின் ரீசன். இப்ப நான் வந்து ஜாவா அப்படின்ற ஒரு லாங்குவேஜ வச்சு ஆல்ரெடி ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனோ, இல்ல ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஒரு டெவலப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்ப மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க அப்படின்றப்ப, அதோடைய ஸ்டெபிலிட்டி ப்ராப்பரா இருக்கணும். ஸோ இப்ப அந்த ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் அந்த அப்ளிகேஷன் அக்சஸ் பண்றப்ப, அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கணும் அப்படின்னா, ஸோ அப்ப அதோடைய லாங்குவேஜ் எப்படி எழுதியிருக்கணுன்றது ஒண்ணு இருக்கு. ஸோ இப்ப எக்ஸாம்பிள் இப்ப ஜாவால வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் த பாப்புலர் ஃப்ரேம்வொர்க். ஸோ இப்ப நீங்க வந்து ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி நான் ஒரு கம்ப்ளீட் பேக் எண்ட் டெவலப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதே ஸ்ப்ரிங் பூட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இப்ப ஜாவாஸ்கிரிப்ட்ல போறப்ப எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜின் இப்ப பைத்தான்ல போறப்ப ஜாங்கோ யூஸ் பண்ணி பண்றோம், ஆர் ரெயில்ஸ் யூஸ் பண்ணி பண்றோம். ஏதோ ஒரு ஃப்ரேம்வொர்க். ஸோ ஒரு ஆப்ஷனலா இப்ப நீங்க ஜாவாவ ஸ்ப்ரிங் பூட்ட வந்து பக்கத்துல வச்சுட்டு, இந்த மாரி ஏதாவது ஒரு ஃப்ரேம்வொர்க் எடுத்து பண்றப்ப, இந்த ஃப்ரேம்வொர்க்க விட இது பெட்டர் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, ஸோ மெயின் வந்து அதோடைய பெர்ஃபார்மன்ஸ். அதோடைய மெமரி மேனேஜ்மென்ட் எப்படி பண்றாங்க? அதோட செக்யூரிட்டி எப்படி இருக்கு? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணும் கிடையாது. இப்ப ஜாவால வந்து இப்ப நான் ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்றேன் அப்படின்னா, ஸ்ப்ரிங் பூட் இருக்கு. அதோட ப்ராப்ளம் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி தேவை, செக்யூரிட்டி ஆட் பண்ணணும் அப்படின்றப்ப இட் இட் ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரேம்வொர்க்ஸ். ஸோ
ஸோ ஸ்ப்ரிங் பூட் போனீங்கன்னா ஸ்ப்ரிங் பேட்ச் இருக்குது, ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ, ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி, இது மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஒரு ஒரு சொல்யூஷனாக கொடுத்து வச்சுருக்காங்க. அதுவே இப்போ நீங்கள் வேறு ஃப்ரேம் ஒர்க் போகிறீங்க வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஜாங்கோக்கு போகிறீங்க அப்படின்னா இட் வில் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி ஆர் என்பிஎம் மேனேஜர் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்லாம் போனீங்க அப்படின்னா. ஸோ அப்போ ஒரு ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷனை நான் ரெடிமேடாக இங்கே வச்சுருக்கேன். அங்கே வந்து அவங்கக்கிட்ட இருக்குது, பட் ஸ்டில் இவங்க கொடுக்குற லெவலுக்கு கிடையாது. அதே டைமில் செக்யூரிட்டி இவங்க வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் செக்யூரிட்டியை பேஸ்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா செக்யூரிட்டி பிளாட்ஃபார்மே அங்கே ஃப்ரீ டிஃபைனாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்ப்ரிங் செக்யூரிட்டின்ற ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் வல்னரபிலிட்டிஸாக அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இங்கே இருக்காது. ஸோ மெயின் வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ், அதோடைய இப்போ நம்ம வந்து ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது வந்து மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் வச்சு தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், ஊபர் ஆகட்டும். ஸோ அந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது ஸ்ப்ரிங் பூட் தான். ஸ்ப்ரிங் கிளவுட், ஸ்ப்ரிங் பூட் ப்ளஸ் கூபர்னெட்டிஸ் இது மூணுமே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஃப்ரேம் ஒர்க்குமே கிடையாது. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி எல்லா டைப் ஆஃப் கம்பெனிஸ்லையுமே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நிறைய பேசுகிற எனக்கு சிம்பிளாக சொல்லு, ஜாவா ஈஸியாக கஷ்டமா? ஏன்னா ஜாவா கஷ்டம் அப்படின்னு ஒரு நேம் எப்பயுமே இருக்கும். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் உங்கள் அளவுக்கு ஒர்க் பண்ணதில்லை. நான் 2007 ஒர்க் பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்களேன், டிசிஎஸ்ல இருக்கும்போது. இப்போ நீங்கள் கேட்குற ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்ன்ற கான்செப்டே கிடையாது. இப்போ அதெல்லாம் வந்துருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, அப்போவும் ஜாவா கஷ்டம்னு சொல்கிறாங்க, இப்போவும் கஷ்டம்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஜாவா இன்னும் கஷ்டமாக தான் இருக்கா? நிறைய எடிட்டர்ஸ் வந்துருச்சா? நான்லாம் படிக்கும் .NET ஈஸின்னு சொல்லுவாங்க, இல்லை ஜாவா கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் ஜாவாவில் மேலே ஒரு கிரேஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. இன்னுமே ஜாவா கஷ்டமாக தான் இருக்கா ஒர்க் பண்ணுறதுக்கு? இல்லை சார், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜாவா அப்படின்றது ஒன்று ஆரம்பிக்கிறப்ப மேபி இப்போ நான் கெரியருக்குள்ளே வர்றப்ப ஸோ ஜாவா 6, 7 அந்த வெர்ஷன் தான் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு சின்டாக்ஸ் ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கஷ்டம் ஈஸின்றது எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்கன்னா, இப்போ பைத்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பைத்தான் வந்து சின்டாக்ஸை ஃபாலோ பண்ண தேவையில்ல, கர்லி பிரேசஸ் போட தேவையில்ல, மாதிரி ஒரு சில சின்டாக்ஸ் எல்லாம் 100% ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு. அது எல்லாமே ஜாவாலேயே இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஜாவாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஜாவா 8 எடுத்துக்கோங்க. ஜாவா 8 வந்து 2014 அரௌண்ட் அப்போ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லாஸ்ட் 25ல் வந்து ஜாவா 25 வந்துடுச்சு. ஸோ ஜாவா வெர்ஷன் வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 25 வெர்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ ஜாவா 8லவே ஆல்மோஸ்ட் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்காக மாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் அதே கம்ப்ளீட் சின்டாக்ஸ் இங்கே ஃபாலோ பண்ண தேவையில்ல, கர்லி பிரேசஸ் போட தேவையில்ல, ப்ராப்பர் சின்டாக்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்ற நெசசரிலாம் கிடையாது அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு பைத்தான் எப்படி நீங்கள் ஈஸியாக சின்டாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஜாவாவை கொண்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி மேபி இப்போ ஜாவா நம்ம படிக்கிறவங்க என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணோம்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு போடணும்னு சொல்லுவோம். பட் ஜாவா 21லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் மெயின் மெத்தட் போட்டால் போதும். ஸோ அப்போ மீனிங் என்ன அப்படின்னா, சின்டாக்ஸை 100% நான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும்னு நெசசரி கிடையாது. ஸோ அதே மாதிரி எனக்கு மற்ற லாங்குவேஜோட இதுவும் ஈஸியாக இருக்கணும். அதே டைமில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸில் ஸ்கேலபிள் பண்ணுற இடத்துல, செக்யூரிட்டி வைஸில் எல்லா இடத்துலையுமே வந்து எனக்கு இது பெட்டராக தான் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த ரீசனால தான் எல்லா ஃப்ரேம் ஒர்க்கை விட இது பெட்டரான ஃப்ரேம் ஒர்க், பெட்டரான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் இன்னைக்கு இருக்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஒரு ஏஐயாக இருக்கட்டும், எம்எல்லாக இருக்கட்டும், டீப் லேர்னிங்காக இருக்கட்டும், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியரிங், இந்த எந்த ஃபீல்ட்லையுமே வந்து பைத்தான் வந்து அவாய்டே பண்ண முடியாத அளவுக்கு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே இருக்குது. டேட்டா ரிலேட்டட் டேட்டாவோ ஒரு ஏஐ ரெண்டுலையுமே இருக்குது. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீ பைத்தான் பெஸ்ட்னு சொல்லுவா, ஜாவா பெஸ்ட்னு சொல்லுவியா? சார் கண்டிப்பாக நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து ஏஐ தான் ஃபியூச்சர் கண்டிப்பாக. நான் அதை வந்து நான் மறுக்கல. பட் ஜாவாவையும் பைத்தானையும் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் கம்பெனிஸ் ஆர் 75% ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஜாவாவில் தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி. இப்போ நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஜாவா கோடை போயிட்டு பைத்தானில் மாற்ற மாட்டாங்க. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான். என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் என்னுடைய ஸ்கேலபிலிட்டி இதெல்லாம் பார்க்குறப்ப இதை விட ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆப்ஷனலாக கிடையாது அப்படின்றனால தான் ஐம் கோயிங் வித் ஃப்ரேம் ஒர்க். ஆனால் ஏன் பைத்தான் நான் வந்து இப்போ ஜாவா விட பைத்தான், இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஜாவா விட பைத்தான் தான் பெஸ்ட்டு, இப்போ பைத்தான் வந்து நிறைய இடத்துல டிமாண்டில் இருக்குது அப்படின்றப்ப அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். எப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னா, ஜாவா கூட பைத்தான் சேர்ந்து படிச்சுக்க சொல்லுவேன். ஸோ எனக்கு வெறும் பைத்தான் மட்டும் தான் தெரியும், எனக்கு ஏஐ மட்டும் தான் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எந்த கெரியர் வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் வெறும் பைத்தானுக்கு மட்டும் ஜாப் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு போடுறப்ப இட் வில் டேக் அரௌண்ட் 7+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 5 மினிமம் தே வில் ஆஸ்க் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நான் ஒரு ஃப்ரெஷராக ஒரு கம்பெனிக்குள்ளே நான் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் தேவை. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் வந்து என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட்டாக தான் கற்றுக்கணும் தவிர அவங்க ஒரு ஏஐ டெவலப்மெண்ட்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 10 to 20% தான் உங்களுக்கு ஓப்பனிங் கிடைக்கும். ஸோ இதோட ரீசன் வந்து ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வித் ஜாவாவோ பைத்தான் ஏதோ ஒன்று என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் நான் கற்றுக்கிட்டு அதில் ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு அவங்க லேர்ன் பண்ணணும்.
இப்போ ஏஐ தான் நான் ஃபியூச்சர்னு சொல்லிட்டேன். அதை எப்படி நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கணும். ஸோ மேபி பைத்தான்ல வந்து ஏஐக்கான லைப்ரரீஸ் இப்போ எப்படி நாம ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு ஜாவால ஃப்ரேம்வொர்க்ல இவ்வளோ சப்போர்ட் குடுக்குறாங்களோ, அதே மாரி ஒரு ஏஐ ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ டெவலப் பண்றதுக்கு, ஒரு எல்எல்எம் மாடல் கிரியேட் பண்றதுக்கான லைப்ரரீஸ் எல்லாமே அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதனால பைத்தானுக்கு அதிக ஸ்கோப் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறவங்க ஒரு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கத்துக்கிட்டு, அதில ஏஐ ஒரு பார்ட்டா கத்துக்கிட்டாங்க அப்படின்னா மட்டும் தான் அதுக்கு ஓப்பனிங்ஸ் நல்லாருக்கும். ப்ளஸ் கெரியரும் நல்லாருக்கும். சரி சூப்பர். இப்ப நெறைய பசங்க நம்மள்ட்ட வந்து படிக்கிறாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து டாப் லெவல் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற எல்லாமே டிசிஎஸ்ஸா இருக்கட்டும், சிடிஎஸ்ஸா இருக்கட்டும், நெறைய பேர் வர்றாங்க. அவங்க ஆல்ரெடி கம்பெனில 4 லேக்ஸ், 5 லேக்ஸ் வாங்குறாங்க. இங்க வந்து உன்ட்ட 1 மந்த், 2 மந்த்ஸ் படிக்கிறாங்க. ஆ படிச்சுட்டு அவங்க வந்து அப்படியே டபுள் சேலரி, ட்ரிபிள் சேலரி போறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 லேக்ஸ் குடுத்து வராங்க. ஆவரேஜா நான் பார்த்த வரைக்கும் 10 லேக்ஸ், 15 லேக்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. அந்த 1 மந்த்ல அப்படி என்ன நீங்க லேர்ன் பண்ணி சொல்லி தரீங்க அவங்களுக்கு? நீங்க சொல்லி தர்றது ஆன்லைன்ல இல்லையா? இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் அட்வான்ஸ் கான்செப்ட் ஏதோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோயேன். அந்த அட்வான்ஸ் கான்செப்ட்ட அவங்க ஏன் ஒரு யூடியூம்லயோ, வேற பிளாட்ஃபார்ம்லயோ படிக்காம உன்ட்ட வந்து படிக்கிறாங்க? ஸோ அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா சார், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஐடி இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சப்போஸ் எனக்கு ஒரு 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றப்ப, மேபி நான் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா இருப்பேன். ஆர் ஒரு பேக் எண்ட் டெவலப்பர். ஆர் ஒரு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஆர் கிளவுட் ஏதோ ஒரு ஏரியால. நான் வந்து எண்ட் டூ எண்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது வந்து நான் ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்ல இப்ப கரண்ட்டா மார்க்கெட்ல எக்ஸ்பெக்ட் பண்ற டூல்ஸ், எக்ஸ்பெக்ட் பண்ற டெக்னாலஜி தான் ஒர்க் பண்ணியிருக்கணுன்றது மேண்டேட்டரி கிடையாது. ஸோ ஏதோ ஒரு ஓல்ட் டெக்னாலஜி, ஒரு ஓல்டு அப்டேட்டட் இல்லாத ஒரு டெக்னாலஜில ஒர்க் பண்ணியிருக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. மேபி இப்போ ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் நான் ஸ்ப்ரிங் எம்விசி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஸ்ப்ரிங் கிளவுட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. அதே மாரி நான் வந்து மோனோலித்திக் ஆர்க்கிடெக்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மார்க்கெட்ல வந்து மைக்ரோ சர்வீஸ் ஆர்க்கிடெக்சர். ஸோ அப்ப நான் ஒர்க் பண்ற ஃப்ரேம்வொர்க்குக்கும் மார்க்கெட்ல இருக்கிற டிமாண்டுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, கரண்ட்டா ஒரு கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? கரண்ட்டா இப்ப மார்க்கெட்ல என்ன டெக்னாலஜிக்கு, என்ன டூல்ஸ்க்கு வேல்யூ அதிகமா இருக்கு அப்டின்றத பார்த்துட்டு, அதுக்கான ட்ரெய்னிங் தான் குடுப்பேன். சப்போஸ் இப்ப நான் சிம்பிளா சொன்னா, இப்ப நீங்க ஒரு கரண்ட்டா ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள ஒரு ஃப்ரெஷர்ஸ் உள்ள போணும் அப்டின்னா, பேஸா என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு புரோகிராமிங். ஸோ நம்ம ஏதாவது ஒரு புரோகிராமிங் எடுத்து படிக்க போறோம் அப்டின்றப்ப, அது என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் டெவலப்மென்ட்க்கு போயிரும். இன்னொன்னு என்ன அப்டின்னா, அந்த அப்ளிகேஷன டெவலப் பண்ணிட்டு டெப்ளாய் பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு கிளவுட் படிய ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்ப அத லேர்ன் பண்ணணும். இது கூடவே அடிஷனலா நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்டின்னா, இந்த டெவலப் பண்ண கோட கிளவுடுக்கு கொண்டு போறதுக்கு நடுவுல ஒரு சில டெவாப்ஸ் ஆப்பரேஷன்ஸ் இருக்கு. ஸோ டெவாப்ஸ் டீம் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி லேர்னிங் இருக்கும். ஸோ அப்ப நம்ம ஒரு எங்ககிட்ட வர்றவங்க, இப்ப ஒரு 1 மந்த் ட்ரெய்னிங், 2 மந்த்ஸ் ட்ரெய்னிங் வர்றவங்களுக்கு, ஒரு கோட டெவலப் பண்ண மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க டெக்னிக்கலா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பட் அந்த கோட வந்து அடுத்தடுத்த லேயருக்கு எப்படி எடுத்துட்டு போறது, கிளவுட பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. மைக்ரோ சர்வீஸ் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அப்ப அந்த மைக்ரோ சர்வீஸ், கிளவுடு அண்ட் இப்ப ரீசென்ட்டா என்ன ஃப்ரேம்வொர்க் அதிகமா உங்களுக்கு தேவையோ, அத ட்ரெய்னிங் குடுத்துட்டு அனுப்புவோம். இது கூடவே அடிஷனலா அவங்க ஏஐ கொஞ்சம் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இன்னும் ஈஸியா அவங்களுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ ஏஐ கத்துக்கிறது அப்படின்றது ஃபுல்லா வந்து ஏஐ வாட் இஸ் வாட்ன்னு படிக்காம, அந்த ஏஐ நம்ம ப்ராஜெக்ட்குள்ள எப்படி யூஸ் பண்றது? இப்ப நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். என் ப்ராஜெக்ட்ல இந்த ஏஐ வந்து நான் பிஓசியா பண்ணேன். ஒரு கிளையன்ட்டுக்கு நான் வந்து பிஓசி பண்ணிட்டு, இத வந்து நான் மைக்ரேட் பண்றதுக்காக நான் ட்ரை பண்ணணும். அப்படின்ற மாரி நம்ம ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிட்டாலே ஒரு வேல்யூ ஆடடா இருக்கும். ஸோ அதனால இந்த 4 விஷயத்தையுமே அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்துட்டு நம்ம இன்டர்வியூக்குள்ள கொண்டு போவோம். சரி ஓகே. ஃபைனலா ஒரு ஃப்ரெஷர் நம்மள்ட்ட வந்து படிக்கிறாங்க. அவங்க எவ்வளோ லேக்ஸ் பேஸ் ஆவாங்க? அதே மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்ககிட்ட வந்தாங்கன்னா, எவ்வளோ சேலரி பிளேஸ் பண்றீங்க? ஸோ அதான் சார் மெயின். நம்ம கிட்ட வந்து ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அரவுண்ட் 3.5 லேக்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜ் சேலரி வந்து 3.5ல இருந்து 20 லேக்ஸ் வரை பிளேஸ் ஆயிருக்காங்க. 19.5 நான் லாஸ்ட்டா பிளேஸ் ஆனது வந்து டாப் எம்என்சி கம்பெனி வந்து 19.5 லேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றப்ப அவங்க கரண்ட் சேலரி என்ன வச்சிருக்காங்கன்றத பொறுத்து ஒரு டைப் ஆஃப் கம்பெனி மோஸ்ட்லி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ட்ரை பண்றப்ப, கண்டிப்பா வந்து இப்போ ஒரு 5 லேக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க 15 to 20 வரையும் டார்கெட் பண்ண முடியும். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அப்படின்றப்போ ஒரு 8ல இருந்து 10 லேக்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள புஷ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா ஸ்கில் செட்டுமே ட்ரெய்னிங் குடுத்துட்டு, ஆவரேஜா வந்து ஒரு 10ல இருந்து 15 லேக்ஸ்க்குள்ள பிளேஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்கள. ஃப்ரெஷரா இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 3.5 லேக்ஸ்ல இருந்து ஒரு 5 லேக்ஸ்க்குள்ள புஷ் பண்ண முடியும். சூப்பர். ஓகே கைஸ். ஸோ ரமேஷ் ஜாவா பத்தி நிறைய கேட்டு தெரிஞ்சுட்டோம். பட் இன்னும் பேச பேச அவர் பேசிட்டே இருப்பாங்க. நீங்க ஜாவா ரிலேட்டட் ஏதாச்சும் கொரீஸ் இருக்கு, இல்ல நீங்க ஜாவா அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்னா, ரமேஷ் எப்பனாலும் மீட் பண்ணலாம். ஈவன் இப்ப ரீசென்ட்டா என்னோட பர்சனலா எனக்கு தெரிஞ்சவங்க கூட எம்என்சில ஒர்க் பண்ணவங்க, கரண்ட்டா 14 லேக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இவன்ட்ட வந்து ஒரு 25 இயர்ஸ் படிச்சிருப்பாங்க. இப்ப அவங்க வந்து 29.5 லேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஈவன் நீங்க வந்தீங்கன்னா அவங்க அவங்க ஆஃபர பார்க்கலாம். அவங்கள்ட்ட டைரக்ட்டாவும் நீங்க பேசலாம். ஃபோன்லயே கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் போணும், ஐடி ரிலேட்டட் ஏதாச்சும் கொரீஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எங்க சென்னை ஆஃபீஸ்க்கு வரலாம். வில் பி அவைலபிள் ஃப்ரம் மண்டே டூ சாட்டர்டே. எந்த கொரீஸ்னாலும் நீங்க எப்ப வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஐடி செம்ம ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இன்னும் டிமாண்ட் போய்க்கிட்டே தான் இருக்கு. ஏஐ வர 1, 2 மார்க்கெட்ஸ் குறைஞ்சாலும் ஐடி மார்க்கெட் பூமிங்லாம் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ அத பத்தி நீங்க வொரி பண்ண தேவையில்ல.
ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.